வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வந்துட்டு சீரியலை விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிவனாண்டியை தான் காமிச்சிட்ருக்காங்க. அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ள ஒர்க்கில் இருக்காங்க. உடனே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னே வெளியில் வந்துட்டு சிவனாண்டி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு வந்துடுறாங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் சிவனாண்டியோட மொபைல் வந்துட்டு கீழே விழுந்துடுது. வேகமாக வந்துட்டு அந்த மொபைலை குனிஞ்சு எடுத்துகிட்டு மேலே பார்க்குறாரு. கார்த்தியும் வந்துட்டு ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்களும் வந்துட்டு கை கோர்த்த மாதிரி இருக்குது, கை கொடுத்த மாதிரி. அதை பார்த்தது சிவனாண்டி ஷாக் ஆகிடுறாங்க. இவனுக்கு வெளிநாட்டுக்காரன் கூட என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்க. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, டே என்னடா இப்படியே நின்று பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, டே ஒரு நிமிஷம், இந்த ஃபோட்டோவில் இருக்காரே இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க. என்னடா இப்படி கேட்டுட்டேன், இவர் வந்துட்டு அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிஸோட ஓனரு. அது மட்டும் இல்லை, ராஜராஜா இருக்கார்ல, அவரோட பேரன் தான் இவர், பெரிய பிஸ்னஸ் மேனு, ரொம்ப பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கார்த்தியை பற்றி சொல்ல, அதை கேட்டது சிவனாண்டி ஷாக் ஆகிடுறாங்க. அட கொடுமையே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒன்றை தேடி அலைஞ்சா நீ தான் கடைசியில் அந்த ராஜராஜனோட பேரனா? இது தெரியாமல் அந்த சாமுண்டீஸ்வரியை வீட்டுக்குள்ளேருந்து நீ ஏமாற்றிட்டு இருக்க. அந்த பேரை வேற எவனோ நினச்சி அவள் ஆடுற ஆட்டம் இருக்கே, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுல. டே உன்னை எப்படிரா வீட்டை விட்டு அமுச்சு விட்டதுன்னு நாங்களே முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வகையாக சிக்கிட்டையா, இப்போ உடனே உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிடாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு சந்திராவுக்கு தான் ஃபோன் வருது. சந்திரா வந்துட்டு அட்டன் பண்ணி, என்னங்க அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவரை பற்றி நீ டீட்டெயிலாம் கேட்டேல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நெருங்கிட்டு இருக்கான், என்கிட்டே வந்து சவால் விட்டு பேசுகிறாள்லங்க, அக்கா கிட்ட மாட்டி விடுவேன்னு. அதுக்கு முன்னாடி அவனை வீட்டை மட்டும் மாட்டி விட்டு வெளியேற்றிருந்தோம் அப்படின்னு சொல்ல, உன்னோட ஆசை நிறைவேற போது, அதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உன்கிட்ட வந்துட்டு பேசணும், தனியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு சிவனாண்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. எங்க அப்படி என்னங்க முக்கியமான விஷயம், ஏதோ வந்துட்டு பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சந்திரா, அந்த டிரைவர் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அவன் யாருங்க, அவனை பற்றின டீட்டெயிலெலாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதை கேட்டால் நீயே ஷாக் ஆயிடுவேன். இத்தனை நாள் உங்கள் அக்கா அந்த ராஜராஜ பேருன்னு நீங்கள் எல்லாருமே வேற ஒருத்தனை நம்பிட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் அந்த ராஜராஜனோட ஒரிஜினல் பேரன் யார் தெரியுமா? உங்கள் வீட்டில் டிரைவராக இருக்கானே அவன் தான். அது மட்டும் கிடையாது, அவன் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஓனரா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம தான் பெரிய தில்லால் அங்கடின்னு நினச்சா இவன் என்ன நமக்கு மேலே இருக்கான், டிரைவர் மாதிரி சும்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கடைசியில் என் அக்கா மகளையே கட்டிக்கிட்டானே, இப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக வேறு ஆகிட்டான். ஆனால் எனக்கு ஒன்று தான் சந்திரா புரியல, அவன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, அவன் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் வந்து இருக்கணும், அவங்ககிட்ட தான் ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னும் அங்கே புரியல, குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்க போகிறானா அப்படின்னு சொல்ல, அது நம்ம இருக்கிற வரைக்கும் நடக்கவே கூடாது, அவன் ஒன்றை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடுவேன்னு சொன்னால, இதை நீ உடனே உங்கள் அக்கா கிட்ட போய் சொல்லி அவனை வீட்டை விட்டு அடித்து துரத்த சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க எனக்கு வந்துட்டு அவனை பார்த்தாலே கடுப்பாக வருது, என்கிட்ட எவ்வளோ திமுறா சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கான், இப்போ தான் அவனை பற்றி தெரிஞ்சிடுச்சுல, விடுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கர சந்தோஷத்தில் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ தான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தி அவங்கள நிப்பாட்டி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ அக்கௌண்ட்ஸ் மாதிரி கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சந்திரா வந்துட்டு வர்றாங்க. கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க. சந்திரா வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, இப்போ நான் போட போகிற போடல அக்காவே உன்னை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் துரத்த போகிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு, என்கிட்டயே சவால் விட்டு பேசிகிட்டு இருக்க, இத்தனை நாள் நீ யாருன்னு தெரியல, அதனால் இந்த வீட்டில் இருந்த, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா சில பேர் இந்த வீட்டில் ரொம்ப நம்மளை ஏமாத்துறாங்கக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ சந்திரா ஆரம்பிச்சிட்டியா, நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்ல, நான் வேற யாரும் சொல்லலைக்கா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்கள தான் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு சந்திராவே பார்க்குறாங்க. சந்திரா வந்துட்டு கார்த்தியை பார்த்த மனைக்கு தான் பேசுகிறாங்க. சந்திரா நீ சுற்றி வலிச்சு பேசாமல் எதுனாலும் ஓப்பனாக பேசிடு, என்ன சொல்ல வர, யாரை சொல்ல வர அப்படின்னு கேட்க, வேற யாருக்கா எல்லாம் இதை நிற்கிறாரே இந்த ராஜாவை தான் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு